வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் விலாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லொட்டேட்டர் மாட்டிகிட்டு கொஞ்சம் தென்னந்தோப்புக்குள்ளே ஓட்ட வேண்டியது இருக்குதுன்னு கூப்பிட்டாங்க. அதனால் லொட்டேட்டர் மாட்டிட்டேன். பின்னு ஒன்று கட்டாகி போச்சு. அது சின்ன டேட்டர்லேருந்து அதை கழட்டிட்டு போடுறேன். போட்டு அவங்க கிளம்பலாம். கொஞ்சம் குறுக்கணும். பைப்பு வேறு போயிடுச்சு. அங்கெல்லாம் கட்டாகி போச்சு. அது வேறு போய் அங்கங்கே ஃபுல்லாக தூக்கணும்னா இதாகிக்குது. உருவிட்டு வந்து சரி அதில் இழுத்து வச்சாச்சு. நேராக போயிட்டு டீசல் அடிக்கணும். டீசல் சுத்தமாக இல்லை. போய் ஒரு 1000 ரூபாய்க்காவது அடிக்கணும். பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புக்குள்ளே வந்துட்டோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்ட்டு. அது ஓட்டின கால் போயிட்டுருக்குறோம். ஆனால் ஃபினிஷிங் வரல. அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. இது கடைசியாக நாங்கள் தானே ஓட்டுறோம். அப்புறம் ஒரு வருஷம் இருக்கும். கடைசியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 5 கிழமையில் நாங்கள் தான் ஓட்டுறோம். திருப்பி வராது. ஏன்னா கரும்பு போட்டிருக்குறாங்க. கரும்பு காட்டுக்குள்ளே போய் தான் வரணும். வருஷம் ஒரு டைம் தான் ஓட்டுவாங்க. முள்ளுக்குது பார்த்து. இன்ஜீர் என்ன போனோம். இன்ஜீர் என்ன போனோம். போனது வருதானே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்கு தோப்புங்கிற மாதிரிங்க தென்னை மர தோப்புகளை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். கண்டினியூட்டி வீடியோ தான். போன டைம் பார்த்தீங்கன்னா சின்ன லொட்டேட்ரு போட்டு வந்தோம். அது ஸ்டார் பிடிங்கிட்டு வந்துருச்சு. அதனால் பெரிய லொட்டேட்ரு எடுத்துகிட்டு போட்டு ஓட்டுறோம். அது ஓட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நெட் உழவு மட்டும் ஓட்டிகிட்டு போயிட்டோம். அப்புறம் இன்றைக்கி குறுக்கோளை ஓட்டுறோம். அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல. அந்த ஸ்டார் பிடிங்கிட்டு வெளியில் வந்தங்காட்டி, ஜாயிண்ட்டு பிடிங்கிட்டு வெளியில் வந்தங்காட்டி நாங்கள் வீடியோவே எடுக்கலை. அதை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம். இன்னும் அதை ரெடி பண்ணல. அதனால் சரி டஸ்கரை மாட்டிகிட்டு இதை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நண்பன் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறான். க்ரீப்பர் செகண்டு ஃபஸ்ட்டில் ஓடுறான். ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்குது. பிளாஞ்சு பெருசாகிறதுக்கு சூப்பராக இருக்குது ஓட்டுறதுக்கும்.
வண்டியை வேறு யார் ஓட்டினாலும் அவ்வளோ சீக்கிரம் நான் ஓட மாட்டேன். ஆனால் என் நண்பன் ஓட்டினான்னு வச்சுக்கோங்க, தைரியமாக உட்காந்துட்டு இருக்கலாம், எங்கே வேணால் போயிடலாம் வண்டியை விட்டுட்டு. இவன் ஒருத்தனை மட்டும்தான் நம்பி வண்டியை விடுவேன். அவன் வண்டி மாதிரி ஓட்டிக்குவான். நான் 2600 சரிப்பா. வீட்டுக்கு வரைய போய் தந்துட்டுமா? அவ்வளோதான், காட்டை ஓட்டியாச்சு, நாங்கள் கிளம்புறோம். சரிண்ணா. அவ்வளோதான், காட்டை ஓட்டியாச்சு. காடு ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. சும்மா நெகுன்னு திருப்பி 2வது நாளில் நீங்களாம் நான் வண்டியிலே ஏறல. நண்பன் ஒருத்தனே ஓட்டி விட்டான். மொத்தமாக 2 மணி நேரமாட்டம் ஓடி இருக்குது. 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணால் அப்புறம் 10-11 நாட்டம் ஆகி போச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி இந்த தோப்பு ஓட்டின வீடியோ முடிஞ்சு. திருப்பியும் இன்னொரு வீடியோ வரும். இந்த தோப்புக்குள்ளே 5 கலப்பையில் ஓட்டுறதான். இப்படி இந்த கிராஸுக்கும் அந்த கிராஸு கண்ணை ஒட்டி மட்டும் ஓட்டுறதாம்மா. தண்ணி நின்றுக்குமாம்மா. ஓஸ் இழுத்து விட்றாங்க. அந்த 3 காலுக்குள்ளேயே தண்ணி நின்றுக்கும். கண்ணுக்கு அப்படியே இது பண்ணிட்டீங்களா அப்படின்னாங்க. ரவுண்டு அடிக்கிற மாதிரி இருந்தாலும் இங்கெல்லாம் ரவுண்டு அடிக்க முடியாது டில்லரில். அதனால் வேணான்ட்டார். நானே வேணான்ட்டேன். அது ஓட்டுறது வேஸ்ட்டாக போயிடும். பாதி கண்ணுக்கு தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். 10வதுக்கு மட்டை அதிகமாகுது. 5 கலப்பையாக இருந்துச்சுன்னா வச்சு இழுத்தோம்னா வச்ச வாக்கில் வந்துடும். அதனால தான் சொல்லிட்டேன். திருப்பி 2 நாள் இல்லைனா நாளைக்கு இது ஓட்டி விட்ருவேன். அது வேணால் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போட்டுடலாம். ஓகே, இந்த வீடியோ முடிந்தது. இந்த தோப்புக்குள்ளே ஓட்டின வீடியோ அவ்வளோதான்.